ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் வேலை கண்ணு முழிச்சிருப்பாங்க. சில பேர் கண்ணு முழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த பதிவு. அதே மாதிரி அன்னைக்கு நம்ம கண் முழிக்கலையே, அச்சோ இந்த இதுவும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, சிவன் ஐயாவை நம்ம வணங்கலையே, இன்னைக்கு கண் முழிக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். பிப்ரவரி 26 அதாவது பிப்ரவரி 26 அன்னைக்கு நீங்கள் இந்த நீங்கள் அந்த வழிபாடு இந்த இதுவில் நீங்கள் பண்ணலாம். இந்த தேதியில் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக அன்னைக்கு கண் முழிக்கிறதும் பிப்ரவரி 26 கண் முழிக்கிறதும் ஒரே இது தான், சிவராத்திரி மாதிரி தான். நீங்கள் கவலைப்படாமல் காலையில் எந்திரிச்சிக்கிங்க. பிப்ரவரி அதை 26 நல்லா கவனிச்சிக்கிங்க. அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு நம்ம சாமிக்கு சிவன் ஐயாவுக்கு ஏற்ற ஒரு நெய்வேத்தியம், அதாவது ஒரு நெய்வேத்தியம் அவருக்கு பிடிச்சது வில்வ இலையை வச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் மனதார அவரை வேண்டி மனதார நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மனதார நினச்சிக்கிட்டு பூஜை அறையில் வெறும் தரையில் நீங்கள் உட்கார வேண்டாம். வெறும் தரையில் உட்கார வேண்டாம். கீழே ஏதாவது ஒரு துணி வேண்டாம், சாரி, இந்த நம்ம மணக்கட்டை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மணக்கட்டையை கீழே வச்சுட்டு, அதே மாதிரி மணக்கட்டை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, கீழே வராது துணிங்க அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் உட்கார்ந்து மனதார அவரை ஓம் நம சிவாய இல்லையா சிவசிவாய அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம், அந்த சிவசிவாய மந்திரம், ஓம் நம சிவாய மந்திரத்தை யார்கிட்டையும் பேசக்கூடாது. யாராவது நீங்கள் உங்ககிட்ட பேசுனாங்கன்னா பூஜை அறையில் உட்காந்துடணும். பூஜை அறையில் உட்காந்துட்டு நீங்கள் யார்கிட்டையும் பேச வேண்டாம். யார்கிட்டையும் பேசாமல் நீங்கள் அமர்ந்து உங்கள் மனதார வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் என்ன நினைக்கிச்சு, என்ன நீங்கள் கண் முழிச்சிட்டு இருப்பீங்களோ அதே மாதிரி இன்றைக்கி அதிகாலையில் அன்றைக்கி 26 நீங்கள் இந்த மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா அதே பலன் உண்மையிலே கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு பலன் மாதிரி அன்னைக்கும் கிடைக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, எப்படி நீங்கள் சாமியை சப்பலாம் போட்டுட்டு ஒரே இடத்துல தான் அமரணும், எந்திரிக்கக்கூடாது. சிவன மந்திரத்தை 1 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக உச்சரிச்சுட்டு இருக்கணும். அதோட பலன் அப்போ தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதோட பலன் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம எப்படி சொல்கிறது, நைட்டெல்லாம் கண்ணு முழிப்போம் இல்லையா, கண்ணு முழிச்சிட்டு சிவராத்திரி அன்னைக்கு சாமி மனதார வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சிவனையாவை நினைக்கிறவங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணுறவங்க இந்த தேதியை யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக அது நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி இந்த தேதிகளில் இப்படி குளிச்சுட்டு யார்கிட்டையும் பேசாமல் நெய்வேத்தியம் படைச்சிட்டு மனசார பூஜை அறையில் எந்திரிக்கக்கூடாது. எந்திரிக்காமல் அதே இடத்துல தான் உட்காரணும். நல்லா கவனிச்சிக்கிங்க. 1 மணி நேரம் சிவனை மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் மனதார பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க புண்ணியம் எவ்வளோ நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த இது எல்லாமே இந்த தேதியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார நீங்கள் வேண்டிக்கினாலே போதும். சிவனையா என்றைக்குமே உங்களை கைவிட மாட்டார். என்றைக்குமே கை விடுற மாதிரி தான் இருப்பார். ஆனால் என்றைக்குமே உங்களை அவர் கை கோப்பார். கண்டிப்பாக சிவனையாவை நீங்கள் மனதார வேண்டிக்கிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி பதிவு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் அதே மாதிரி எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வீடியோ போடுவோம். இந்த பதிவு எதுக்குன்னா, அந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்காதவங்களுக்கு தான் இந்த பதிவு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.